SAP Cloud Development Testing துறைகளில் இலவச பயிற்சிகளை BC Sreni Academy வழங்கி வருகிறது. Eligibility 12 pass, first graduate, low economic family, single parent. Apply through the link in description. ஏறக்குறைய ஒரு 6 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாலாவோட படம் வந்திருக்கு. வணங்கான் அப்படின்ற ஒரு படம் தான் படத்தை பற்றி தான் வந்து இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அருண் விஜய், ரோஷினி, அதுக்கப்புறமா மிஷ்கின், சமுத்திரக்கனி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அட்டகாசமாக பாட்டை போட்டிருக்காரு. 6 வருஷம் கழிச்சு பாலாவோட படம் வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஆவலாக நம்ம போய் பார்த்தாலுமே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சேது, பிதாமகன் இந்த லிஸ்ட்லேயே வர மாதிரி தான் இருக்குது. அருண் விஜய் கோட்டி அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் சூப்பராக நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு, அதாவது மாற்றுத்திறனாளியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருக்காரு. அந்த படம் ஃபுல்லாகவே மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விஷயங்கள், சைபர் கிரைம் சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக அந்த படம் பேசுது. அது மட்டும் இல்லாமல் மிஷ்கினோட நடிப்பும் சமுத்திரக்கனி நடிப்பும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஆனாலுமே இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு நல்லா போனாலுமே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நேர்மையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதையை இன்னும் கூட அவங்க கொஞ்சம் கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி சூர்யா விட்டு ஏன் விலகினாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கான பதிலாக இந்த படம் பார்த்தாங்கன்னா மேபி இதனால கூட சூர்யா விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி அவர் போய் நடித்த கங்குவாவும் இதை விட மோசமான விமர்சனங்கள்லாம் பெற்றுருந்துச்சு. ஸோ சூர்யா இது ஏன் விலகினாருன்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதை தாண்டி பாலாவோட படம் எப்பயுமே வந்து கொஞ்சம் ராவாக இருக்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒரு படமும் ரொம்ப ராவாகவே இருக்குது. ஏறக்குறைய வந்து இந்த பிதாமகன் படத்தோட இந்த பேக்ரவுண்ட்லாம் மாற்றிட்டு இப்போ ஒரு டவுனுக்குள்ளே நார்மலாக இருக்க ஒரு சிட்டிக்குள்ளே வணங்கான கூட்டு வந்து விட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, நார்மலான எல்லா பாலா படம் மாதிரி தான் இருக்குது. இந்த வணங்கான படம் வரதுக்கு முன்னாடியே ரொம்ப பரபரப்பான விஷயங்கள்லாம் பேசியிருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் அருண் விஜய் வந்து உடம்பு ஃபுல்லாக சேராவும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரோட சிலையும் ஒரு பக்கம் பிள்ளையாரோட சிலையும் வச்சிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பரபரப்பாக பேசியிருந்துச்சு. ஆனால் அவ்வளோ டெப்த்தான விஷயங்கள்லாம் கதைக்குள்ள இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கதைக்குள்ள இல்லை. ஆனால் ஒரு மாற்றுத்திறனாளி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்கிறான், அவர் என்னென்ன லைஃப் டைமில் என்னென்ன மாதிரியான போராட்டங்களும் டிஃபிகல்ட்டிஸும் அவருக்கு வருது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் பேசியிருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை சக மனுஷனாக மதிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படம் ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக பேசுது. அதை தாண்டி இந்த கதைக்களம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நகர்ந்திருந்தா அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை பாலா எடுத்துக்கிறது சிறப்பான விஷயம் தான். அவரை வார்த்தை சொல்லி தான் ஆகணும். இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த விஷயங்களை பாலா நிறைய எடுத்திருக்காரு. குறிப்பாக நான் கடவுள் படத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றுத்திறனாளிகளை பிடிச்சி அந்த வேஷம் போட்டிருப்பாரு. கொஞ்சம் ஏடா கூடமாக அதுக்கான விமர்சனங்கள்லாம் வந்திருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கிரியேட்டிவிட்டி ஏன் இது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்காக அவர் சொல்கிற விஷயங்களுமே அருமையாக இருக்கும். அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வணங்கான படத்துலையுமே ஃபுல்லாக இருக்குது. இந்த வணங்கான் படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் தாராளமாக பார்க்கலாம். பாலா சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் நகர்ந்திருக்கலாம். பாலா படமா போய் பார்க்க முடியும், படமா பார்க்க முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் போர் அடிக்கும். நன்றி, வணக்கம். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.